வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனைகள் நிறைவு. வட்டிக்கு பணம் கொடுத்த இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம். புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிட வரிசையில் காத்திருக்கும் மக்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிப்பு. 31 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 27 பேர் இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என அறிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியீடு. தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. 2வது நாளாகவும் இந்திய பாகிஸ்தான் இடையே பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம். சீனாவில் நடைபெறும் உலக தடகள அஞ்சல் ஓட்டப் போட்டிகளில் 400 தர 4 கலப்பு அஞ்சல் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணி பங்கேற்கவுள்ளது. அருண தர்ஷன, காளிங்க குமாரகே, ஹர்ஷனி பெர்னாண்டோ, லக்ஷிகா மெண்டிஸ், நதீஷா ராமநாயக்க மற்றும் சதேவ் ராஜகருணா ஆகியோர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடவுள்ளனர். இப்போட்டி மே மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் குவாங்சோவில் உள்ள குவாங்டோங் ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது உலக தடகள அஞ்சல் ஓட்டப் போட்டிகளின் 7வது கட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லுடல் பேழை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்ற நிலையில் ரோமிலும் வத்திக்கானிலும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் வத்திக்கான் நகரில் உள்ள புனித பேதுரு சதுக்கத்தில் இறுதி திருப்பலியை கர்தினால் கல்லூரியின் தலைவர் கர்தினால் ஜியோவானி பெட்டிஸ்டாரே நடத்தவுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் உட்பட 2 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ளனர். இதற்கிடையே பாப்பரசரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பங்கேற்றுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன மற்றும் ஹெக்டர் அப்புகாமி ஆகியோரும் வத்திக்கானுக்கு பயணமாகியுள்ளனர். இதேவேளை நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனைகள் நடைபெறும் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இதற்கமைய அரச நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க ஹீனகிரியன பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். இன்று அதிகாலை 5:35 மணியளவில் குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்தபோது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி 2 முறை சுட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவ இடமான நேற்றிரவு வீட்டு அறையில் இருந்து 2 வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக சுமார் 2 லட்சம் மக்கள் வரையில் வரிசையில் காத்திருப்பதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த தெரிவித்துள்ளார். வரிசையில் மேலதிகமாக இணைவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது வரிசையில் உள்ள மக்கள் புனித தந்ததாதுவை பார்வையிடுவதற்கு 2 நாட்கள் செல்லும் எனவும் மக்களின் வரிசை கண்டி நகரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டுள்ளதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த தெரிவித்துள்ளார். இதனிடையே வரிசையில் காத்திருந்தவர்களுள் 8 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதுடன் 300க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மைய நாட்களாக இலங்கையில் இடம்பெற்று வரும் தொடர் கொலைகளில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது கடமைகளில் தவறியுள்ளமையினால் அவர் தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை. எந்தவொரு அமைச்சரும் பதவியேற்கும் போது தனக்கு ஒதுக்கப்படும் கடமைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கின்றனர்.
இதன் பிரகாரம் அவருக்கான கடமைகள் பொறுப்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படுகின்றது. தனது அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகிப்பது ஆனந்த விஜயபாலவின் பொறுப்பு என்ற போதிலும் அவர் இக்கடமைகளில் தோல்வி அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த சில வாரங்களில் 31 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அரசியல் ஆர்வலர்கள் உட்பட பொதுமக்களும் ஆபத்தான விகிதத்தில் கொல்லப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத்தின் கொலைக்கு GGP உட்பட மூத்த அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும். ஹெல்மெட் அணிந்திருக்கும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் சோதனைக்கு உட்படுத்துவது குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாக அமையாது எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5 வருடங்களில் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள மிக மோசமான பரீட்சை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை என தெரிவித்துள்ள அவர் அதனை நடத்துகின்றமையினால் வசதி வாய்ப்புகள் உள்ள பாடசாலைகளுக்கு பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் பின்தங்கிய பாடசாலைகளை இல்லாமல் செய்யப்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ள சாந்த பத்மகுமார எதிர்வரும் 5 வருடங்களில் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை முற்றாக இல்லாதொழிக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது. உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இவர்களுள் 2,53,390 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பதுடன் 79,795 பேர் தனியார் விண்ணப்பதாரர்களாகும். நாடு முழுவதும் 2,312 மத்திய நிலையங்களிலும் 319 ஒருங்கிணைப்பு மையங்களிலும் காப்போதோ உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலசுப்ரமணியம் அறிவித்துள்ளார். உலக சந்தையை கருத்தில் கொண்டே இலங்கையில் தங்க விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையில் அனுமதி இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பிரச்சினை காரணமாக எந்தவொரு அரசாங்கம் ஆட்சியமைத்தாலும் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விலையேற்றம் காரணமாக தங்க வியாபாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார். 2வது நாளாகவும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளில் இருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களுக்கு பதிலளித்துள்ளதாக இந்திய இராணுவம் அறிவித்துள்ள நிலையில் தொடர்ந்தும் குறித்த பிரவாத தாக்குதலின் பின் விளைவை இந்தியா ஒரு சாக்காக பயன்படுத்தி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதெனவும் இது உள்நாட்டு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எந்தவொரு ஆதாரமும் இல்லாது விசாரணையும் இல்லாது பாகிஸ்தானை தண்டிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் லஷ்கர்-இ-தொய்பா செயலிழந்து போய் இருப்பதாகவும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் இருந்து தாக்குதல்களை திட்டமிடவோ அல்லது நடத்தவோ எந்த திறனும் அந்த அமைப்பிடம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த அமைப்பில் உள்ள எஞ்சி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களில் சிலர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்நிலையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களின் விடுமுறைகளை அரசு ரத்து செய்துள்ளதுடன் மேலும் பலூச் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் இருந்து வீரர்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எல்லையில் வீரர்களை பாகிஸ்தான் குவித்து வரும் நிலையில் சர்வதேச விசாரணைக்கு தாம் தயார் என அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி கிரியைகள் புனித பேதுரு பசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற நிலையில் வத்திக்கான் நகரில் உலகத் தலைவர்கள் பலரும் ஆயிரக்கணக்கான மக்களும் கூடியிருந்தனர். ரோமில் உள்ள செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்கா அல்லது சாண்டா மரியா மாகியோர் தேவாலயத்தில் அவரது திருவுடல் இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 நல்லடக்கம் செய்யப்பட்டது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியும் இன்று காலை ரோமை சென்றடைந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி கிரியை பங்கேற்றதுடன் இவர் ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.